சாரி, ஐ திங்க் இன்டர்நெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி ஃபார் இட். சரி, கட்டுப்பாடு இல்லாத அரசாங்கம் நல்லதே இல்லை. சரி, இந்த ஆடம் ஸ்மித் மட்டும் இன்னொரு வாட்டி விட்ரா இட், ஏன்னா இது முக்கியம். மிஸ்டர் ஆடம் ஸ்மித் இது என்ன சொல்லியிருப்பாரு? He opposed excessive control by government. கவர்மெண்ட் எக்ஸசிவா கண்ட்ரோல் பண்றது தப்பு. ரைசிஸ் ஃபேர் ஸ்டேட், இதுதான் இது சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. இதுல தி வெல்த் ஆஃப் த நேஷன், வெல்த் ஆஃப் த நேஷன் அப்படின்ற இவரோட புக்ல. ஏன்னா இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா 3 கீ ஐடியா கொடுத்திருப்பார். ஹி கேவ் 3 கீ ஐடியாஸ். அவர் கொடுத்த ஐடியாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்பர் 1, ஆக்சுவலி உங்களோட 12th எக்கனாமிக்ஸ் புக் 11th எக்கனாமிக்ஸ் புக்ல ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? டிவிஷன் ஆஃப் லேபர், ஃப்ரீ competition, and third is invisible hand on market. இதுக்கு மீனிங் என்னன்னா, கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணுமா, அததான் இங்க சொல்லுவார். சோ நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க, மத்தது நடக்கிறது தன்னால நடக்கும். டிமாண்டும் சப்ளையும் தன்னால் ஒரு ப்ராடக்டினுடைய விலைகளை நிர்ணயம் செய்யும், ப்ராடக்டோட பிரைஸை நிர்ணயம் செய்யும் அப்படின்னு சொன்னது நம்மளோட ஆடம் ஸ்மித். இப்ப சொல்லுங்க, ஆடம் ஸ்மித் சொன்ன இந்த பிரின்சிபல் நல்லதா கெட்டதா? ஏன்னா இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்தியாவை பத்தியே நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இவர் என்ன சொல்லுவாருன்னா, வாட் டு ப்ரொடியூஸ், எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், எதை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஹவு மச் டு ப்ரொடியூஸ், அண்ட் மூணாவது வாட் பிரைஸ் டு கீப். இது எல்லாத்தையுமே மார்க்கெட் வில் டிசைட், மார்க்கெட்டே முடிவு பண்ணிடும். இந்த பிரின்சிபலை தான் யூஎஸ்ஏல அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப யூஎஸ் என்ன ஃபெயிலியரான பாலிசியா என்ன? இஸ் யூஎஸ்ஏ டெவலப்டு கண்ட்ரி ஆர் டெவலப்பிங் கண்ட்ரி? யூஎஸ்ஏ டெவலப்பிங் கண்ட்ரியா டெவலப்டு கண்ட்ரியா? இப்போ டெவலப்டு கண்ட்ரி இல்லையா? அப்படி டெவலப்டு கண்ட்ரி அவன் பேர் வாங்கியிருக்கானா இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கான். இப்ப சொல்லுங்க, இந்தியாவுக்கு இந்த பிரின்சிபல் ஓகேயா வேண்டாமா? இந்தியாவுக்கு வச்சுக்கலாமா வேண்டாமா? என்னங்க அமைதியாவே இருக்கீங்க? நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேட் எக்கானமி. உங்க மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு கேக்குது, மேம் நீங்க ஏதோ சொன்னீங்கன்னு மட்டும்தான் புரிஞ்சுது, ஆனா அது சரியா தப்பான்னு புரியுற அளவுக்கு புரியல, அதானே? இஸ் இட் சோ? இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா இல்லையா? இந்த எஸ் எதுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு புரியல மேம் அப்படின்ட்டா? இது புரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகலாம், அவ்வளவுதான். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். என்னன்னா உங்களுக்கு ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் இருக்கு, அந்த தியரிட்டிக்கல் பார்ட் எப்பயாவது நமக்கு மெயின்ஸ்ல கேட்டுருவான். ஓகே, நான் உங்களுக்கு டயக்ராம் வேண்டாம், நம்ம ஹேண்ட் அவுட் வச்சே நான் சொல்லி கொடுக்குறேன். அப்ப நீங்க திரும்ப இந்த ஹேண்ட் அவுட் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே இதுல இருக்கு, என்னன்னா நான் டயக்ராமேட்டிக்கா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, ஒரு இக்கனாமில 2வது வகை என்னன்னா ஸ்டேட் இக்கானமின்னு சொல்லுவோம். ஸ்டேட் இக்கானமில தான் இந்த சோசியலிசம் கம்யூனிசம் அப்படின்ற இந்த 2 பிரின்சிபல் இருக்கும். ஸ்டேட் இக்கானமி அப்படின்னா இங்க ஸ்டேட்ன்றது கவர்மெண்ட் முடிவு பண்ணக்கூடிய ஒரு இக்கானமி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எதுவும் நீங்க நோட் பண்ண வேணாம், நான் மார்க் பண்ணதை அப்படியே சேவ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க மார்க் பண்ணதை ரெஃபரன்ஸா வச்சுட்டு மார்க் பண்ணாததை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க படிச்சுக்கிட்டே நான் சொன்ன டிஸ்கஷனை கேட்டுக்கலாம், சரியா? இப்போ இந்த ஐடியாவை யார் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ் 1818 கிரியேட் பண்ணிருக்காரு. இவரு ரஷ்யாவில ஏற்பட்ட புரட்சி, ரஷ்யன் ரெவல்யூஷன்
1917க்கு அப்புறமா இந்த ஐடியாலஜியை ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்க. அண்ட் ரஷ்யாக்கு அடுத்து இதே ஐடியாலஜியை சைனாவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட்டர் ஈஸ்டர்ன் யூரோப்புக்கும் போயிருக்கு. அப்ப இந்த ஐடியாலஜி என்னன்னா, இது கேபிட்டலிசமால ஏற்பட்ட பாதிப்பின் வெளியீடா ஃபார்ம் ஆனது. கேபிட்டலிசம்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, இவன் தான், அதாவது பிரைவேட் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவான். இது கேபிட்டலிசம். அப்போ மக்களோட வெல்ஃபேர் பத்தி, இவனுக்கு வெல்ஃபேர் பத்தி நாட் பாதர்ட் இல்லையா, இவனுக்கு வெல்ஃபேர் பத்தி கவலையே கிடையாது. அப்போ மக்கள் என்ன வேணாலும் ஆகலாம் எங்க கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரில. ஆனா ஒரு ஸ்டேட் எக்கானமில சில அத்தியாவசியமான ப்ரொடியூஸ் எல்லாமே ஸ்டேட்டே செஞ்சு ஸ்டேட்டே பீப்புளுக்கும் கொடுப்பான். அப்போ ஸ்டேட் மக்களினுடைய வெல்ஃபேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் ஸ்டேட் எக்கானமின்னு சொல்லுவோம். அப்ப முக்கியத்துவம் கொடுக்கும் போது 2 பேட்டர்ன் இருக்கு. அந்த 2 பேட்டர்ன் என்னன்னு சொல்லுவாங்க. இப்ப சோசியலிஸ்டிக் எக்கானமி, கம்யூனிஸ்ட் எக்கானமி. சோசியலிஸ்டிக் எக்கானமினா பிரைவேட் நானும் இருப்பேன், பப்ளிக்கும் இருப்பான். பிரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, 2 கம்பெனியும் சேர்ந்து மக்களுக்கு தேவையானதை கொடுக்கும். ஆனா கம்யூனிஸ்ட் எக்கானமினா எல்லாமே ஸ்டேட் என்கிட்ட தான் இருக்கும், பிரைவேட்டை உள்ள விடவே மாட்டேன். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட்? இங்க நோ பிரைவேட். ஆனா சோசியலிஸ்ட்ல பிரைவேட்டும் இருப்பான், பப்ளிக்கும் இருப்பான். இதுதான் இதுல இருக்கக்கூடிய வித்தியாசம். மார்க்ஸ் என்ன பாக்குறாருன்னா, சோசியலிசம் ஆஸ் எ ட்ரெடிஷனல் ஸ்டேஜ் டு கம்யூனிசம், சாரி டிரான்சிஷனல் ஸ்டேஜ் டு கம்யூனிசம். இனிஷியலா சோசியலிசம் ஏற்பட்டு பிற்காலத்துல அது கம்யூனிசமா மாறக்கூடிய ஒரு வகை அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் சொல்றாரு. ஆனா இந்தியால இப்போதைக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சோசியலிசம் தான் ஃபாலோ பண்றோம். இப்போ இங்க ஸ்டேட்டினுடைய வேலை என்ன? ஸ்டேட் நீங்க சொல்லும் போது கவர்மெண்டோட வேலை என்ன? கவர்மெண்ட் எக்கனாமிக் டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவான். என்னன்ட்டு எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், எதை ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த வேலையில விற்கணும். லெட் அஸ் டேக் எ எக்ஸாம்பிள். இப்ப இந்தியால ரைஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணலாமா, இல்ல வேற என்ன சொல்றது, ஓபிஎம். ஓபிஎம்னா தெரியும்ல, ஐ திங்க் யூ ஆல் நோ வாட் இஸ் ஓபிஎம். எஸ், ஓபிஎம் இஸ் a form of ஆல்கஹால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சோ ஓபிஎம்ன்றது அது ஒரு வகையான ட்ரக். ஓகே, சோ ஓபிஎம் ப்ரொடியூஸ் பண்ணலாமா, ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாமா அப்படின்ற முடிவு ஏற்படுது. இப்ப நம்ம என்ன முடிவு பண்ணுவோம்? ரைஸுக்கு முடிவு பண்ணுவோமா, ஓபிஎம் முடிவு பண்ணுவோமா? இப்ப இந்தியா மாதிரியான கண்ட்ரில எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? ரைஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஆனா இதே கேபிட்டலிசம்ல அவனுக்கு தேவை ப்ராஃபிட். ப்ராஃபிட் தான் அவனுக்கு முக்கியம். அதனால ஓபிஎம்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். எஸ் ஆர் நாட்? ஆனா ஒரு சோசியலிஸ்டிக் கண்ட்ரில அல்லது கம்யூனிஸ்ட் கண்ட்ரில மக்களுக்கு என்ன தேவை அததான் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இதுதான் கம்யூனிஸ்டிக் எக்கானமி சோசியலிஸ்டிக் எக்கானமிக்கு இடைப்பட்ட ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். எக்ஸாக்ட்லி சைனா. இங்க நோ ரோல் ஃபார் மார்க்கெட். கேபிட்டலிசம்ல என்ன பார்த்தோம்? மார்க்கெட்டே எல்லாத்தையும் முடிவு பண்ணும். ஆனா இங்க மார்க்கெட்டுக்கு எந்த வேலையும் கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் நான் தான் பண்ணுவேன். அதனால இதை சென்ட்ரலைஸ்ட் எக்கனாமி, சென்ட்ரல் பிளான்ட் எக்கனாமி, நான் மார்க்கெட் எக்கனாமின்னு பல பேர்ல சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எங்க கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டுச்சு, பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோசியலிஸ்டிக் ஸ்டேட் கேபிட்டலிசம் போது கேபிட்டலிசம்ல ஒர்க்கர்ஸை எப்படி ரொம்ப துன்புறுத்தினாங்க, எக்ஸ்பிளாய்டேஷன்னா அவங்கள எப்படி கஷ்டப்படுத்தி. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ப்ராடக்ட் ஓபிஎம்முக்கு நல்ல ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய லாபம் கிடைக்கும். ஆனா என்கிட்ட 1000 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. இவங்களால ஒரு 10,000 ஓபிஎம் ரெடி பண்ண முடியும். ஆனா எனக்கு 20,000 ஓபிஎம் வேணும்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நான் இப்ப எக்ஸ்ட்ராவா ஆளை போட்டு வேலை செய்ய திங்க் பண்ணனா, இல்ல இந்த 1000 பீப்புள இன்னும் கொஞ்சம் விரட்டி வேலை வாங்க ட்ரை பண்ணுவேனா? ஒரு முதலாளியா நான் என்ன நினைப்பேன்? What will be my thought as a business person? சொல்லுங்க.
ஒரு பிசினஸ் பர்சனா நான் என்ன நினைப்பேன், இந்த இடத்துல என்னோட 1000 எம்ப்ளாயிஸோட வெல்ஃபேரை பார்ப்பனா, இல்ல என்னோட ஆர்டர் 20,000 ஆர்டர்ல வரக்கூடிய ப்ராஃபிட்டை திங்க் பண்ணுவேனா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவேனா? இவங்களை வச்சேதான் வேலை வாங்க பார்ப்பேன். ஏன்னா எதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கணும் நானு? எக்ஸாக்ட்லி. அப்ப இததான் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் ஒர்க்கர்னு சொல்லி, இந்த கேபிட்டலிசம்ல ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா தான் நமக்கு இந்த எக்கனாமி ஃபார்மே ஆகுது. அப்ப எடுத்தோம்னா நமக்கு ஸ்டேட் எக்கனாமின்றது ஃபார்ம் ஆகல, கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி தான் ஃபார்ம் ஆகுது. இதனுடைய தாக்கம் தான் சோசியலிஸ்டிக் எக்கனாமி ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு புரியல நான் சொல்றது? ஏன் நான் சொல்றேன்னா, இந்தியா மிக்ஸ்ட் எக்கனாமி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் மாதிரி மிக்ஸ்ட் எக்கனாமி நம்ம. ஆனா அந்த மிக்ஸ்ட் எக்கனாமி எப்ப வந்துச்சுன்னு நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது யாருக்குமே. அதை பத்தி தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். இப்போ இதுலயும் சில டிராபேக்ஸ் இருந்துச்சா, கேபிட்டலிசமா இல்ல கம்யூனிசமான்ட்டு. இதுல இந்த கேபிட்டலிஸ்ட் என்ன சொல்றான் பாருங்க, இது முதலாளித்துவ வர்க்கங்கள் எல்லாம் சேர்ந்து இது அரசாங்க முதலாளித்துவம்னு கிண்டல் பண்ணாங்களாம். எங்களெல்லாம் நாங்க டாமினேட் பண்றோம்னு சொல்றீங்களே, இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் நீ மட்டும் என்ன பண்ற, நீ நினைச்சதான் செய்யற, உன் இஷ்டத்துக்கு தான் செய்யற அப்படின்னு சொல்லி டாமினேட் பண்றாங்க. அப்ப இது ரெண்டு பிரின்சிபிள்லயுமே பிரச்சனைகள் இருந்துச்சு. ஐ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சோஃபா? அப்போ இந்த டிபேட் நமக்கு 1980 கோல்டு வார் வரைக்குமே நமக்கு கேபிட்டலிசம் நல்லதா இல்ல சோசியலிசம் நல்லதான்னு சொல்லி ரெண்டு டிபேட்ஸ் போயிட்டு தான் இருந்திருக்கு. இந்தியால நம்ம 1976ல தான் சோசியலிசம் அப்படின்ற வேர்டையே பிரியாம்பிள்ல சேர்த்திருக்கோம். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்குமே கேபிட்டலிசம் நல்லதா கம்யூனிசம் நல்லதா சோசியலிசம் நல்லதான்ற ஒரு குழப்பம் உலக நாடுகள் எல்லாத்துலயுமே இருந்திருக்கு. இப்ப மிக்ஸ்ட் எக்கனாமி ஏன் வந்துச்சுன்னா, ஃபெயிலியர் ஆஃப் பியூர் கேபிட்டலிசம். இந்த முதலாளித்துவம் அப்படின்ற பிரின்சிபிள் தோத்து போச்சாம். அது தோத்து போனதுனால ஸ்டேட் கண்ட்ரோல் எடுக்க வந்தா சில நாடுகள்ல ஸ்டேட் வறுமையில இருந்துச்சாம். அவனால எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்க முடியல. அவனும் தோத்து போயிட்டான், முதலாளியும் தோத்து போயிட்டான். அப்பதான் என்ன பண்ணாங்களாம், நீயும் தனியா செயல்பட முடியாது, நானும் தனியா செயல்பட முடியாது. யாரு? கேபிட்டலிஸ்டும் தனியா செயல்பட முடியாது, கவர்மெண்ட்டும் தனியா செயல்பட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. அப்ப ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு பிளான் பண்றதுக்காக வந்ததுதான் மிக்ஸ்ட் எக்கானமி. நவ் are you all clear with these illustrations and examples? ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கோட மீனிங் புரிஞ்சுதா? ஏன்னா இதை புரிஞ்சுட்டு போயிட்டா நாளைக்கு கான்செப்சுவல் கொஸ்டின் வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். எஸ், கிரேட் டிப்ரெஷன் 1929ல ஏற்படும் போது இட் எக்ஸ்போஸ் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடம் ஸ்மித் லேசி ஸ்பெல். கிரேட் டிப்ரெஷன் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரேட் டிப்ரெஷன் ஒண்ணு நடந்துச்சாம். அது நடக்கும் போதுதான் ஆடம் ஸ்மித் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு ஐடியா கொடுத்தாருன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலேயே, அதாவது இப்போ மிஸ்டேக் நடக்குது, அந்த மிஸ்டேக்கு ஃபர்ஸ்ட் பண்றோம், அது தப்பாகுது, ரெண்டாவது பண்றோம் தப்பாகுது, மூணாவது வாட்டி அதை ட்ரை பண்ணுவோமா இல்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவ் பிரின்சிபல் போடணுமா? சொல்லுங்க. இப்போ நம்ம கம்பெனில ஃபர்ஸ்ட் ஒன்னு ட்ரையல் பார்க்கவும் தப்பாகுது, செகண்ட் ட்ரையல் தப்பாகுது, மூணாவது வாட்டி அதை விட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் பார்ப்போமா இல்ல அதையே உட்கார்ந்து சரியாகும் சரியாகும்னு போயிட்டே இருப்போமா? ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஆனா பிரிட்டன்ல என்ன பண்ணிருப்பாங்க, பிரிட்டனும் சரி யூஎஸ்லயும் சரி, அந்த லேசி பிரின்சிபல் ஆடம் ஸ்மித் சொன்னாரு பாருங்க, அதையே புடிச்சிட்டு அதையே பார்த்துட்டு போனாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா கேபிட்டலிஸ்ட் எல்லாம் நல்லா வாழ்ந்தான், ரிச் இஸ் ரிச். ஆனா அந்த நாட்டுல சாமானிய மக்கள் பிரெட்டுக்கே பாடுபட்டாங்களாம். ஒன் பீஸ் ஆஃப் ஒன் லூஃப் சொல்லுவாங்க, பிரெட் ஒரு இத, ஒன் லூஃப் ஆஃப் பிரெட் was sold for 100 pounds. அந்த அளவுக்கு வறுமை, மேசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிமாண்டே இல்ல, எந்த பொருளும் விற்கல, கம்பெனி எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இப்ப கம்பெனியை இழுத்து மூடினா முதலாளிகளுக்கு பாதிப்பு இல்ல, ஆனா அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு பாதிப்பு. ஏன்னா அவங்களால லைஃப் ஸ்டைல மாத்த முடியாது. இப்ப ஒன்னும் இல்ல, சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐடி செக்மெண்ட் வந்தோன்னதான் இந்தியால சம்பளம் எல்லாம் பயங்கரமா கொடுத்தாங்க. ஒரு 22 வயசு பையனுக்கு 30,000 ரூபாய் சம்பளம்ன்றது
பெரிய விஷயம் அந்த காலத்துல. ஆனா ஐடி கம்பெனி வந்தோன்னு தான் கொடுத்தாங்க. ஆமாவா இல்லையா? நான் சொல்றது ஒரு 2010லயே வச்சுக்கோம். எஸ். ஆனா இப்போ அந்த பையன் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போயிருப்பான், ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலுக்கு போயிருப்பான். இப்ப சடனா ஐடி கம்பெனி மூடிட்டு அந்த பையனை வெளியே அனுப்பினோன்னு அவன் என்ன ஆவான்? அவனோட நிலை என்ன? அவன் கம்பெனியை நம்பி வேலையை நம்பி லோன் வாங்கியிருப்பான், லாவிஷா செலவு பண்ணிருப்பான், லக்ஸூரியஸா. இப்ப அந்த கம்பெனியை மூடிட்டா அவனோட நிலை என்ன? அவனால லைஃப் ஸ்டைலையும் மாத்திக்க முடியாம கோவிட் டைம்லயும் அப்படி எத்தனை பேர் பாதிச்சாங்க. இதுதான் ஏற்பட்டுச்சு இந்த கிரேட் டிப்ரெஷன் போது. அப்பதான் ஆடம் ஸ்மித்தோட பிரின்சிபல் எவ்வளவு தப்புன்றதே புரிஞ்சுக்கிட்டாங்க. அரசாங்கம் அப்பப்பவே கட்டுப்படுத்தாம எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா போய் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணா எதுவுமே நடக்காது, அது ஃபெயிலியர் ஆக்கிடும். அப்பதான் கென்னிஸ், இவர் தான் த கிரேட் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணின்ற அவரோட புக்ல 3 விஷயம் சொல்லியிருப்பாரு. மார்க்கெட் ஃபோர்ஸ் டஸ் நாட் செல்ஃப் கரெக்ட். மார்க்கெட் தானே எல்லாம் சரியாகாது, நம்ம தான் யாராவது சரி பண்ணணும். prices and wages are not fully flexible. அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். பிரைஸும், அதாவது விலைவாசி ஏறும் போது சம்பளம் ஏறிச்சுன்னா ஓகே, விலைவாசி ஏறும் போது சம்பளம் அப்படியே இருந்துச்சுன்னா அப்போ பாவர்ட்டி இருக்கதான் செய்யும். இப்ப நான் 10,000 சம்பளம் வாங்கும் போது ஒரு கிராம் ஆஃப், அதாவது 8 கிராம் ஆஃப் கோல்டு வந்து 1000 rupees அப்படின்னா ஓகே, நான் சந்தோஷமா போய் நகைய வாங்கியிருப்பேன். இப்ப அதே 10,000 தான் எனக்கு சம்பளம், ஆனா கோல்டோட ரேட் 15,000னா அப்ப என் நிலை என்ன? கஷ்டமா இல்லையா? அததான் கென்னி சொல்லியிருப்பாரு. அப்ப பிரைஸோ வேஜோ பிளெக்சிபிளா தானே அட்ஜஸ்ட் எல்லாம் ஆகாது. கேபிட்டலிசம் லீட்ஸ் டு வெல்த் கான்சென்ட்ரேஷன். இது கரெக்டான பிரின்சிபலா இல்லையா? முதலாளித்துவம் என்பது சம்பாதிச்சு சம்பாதிச்சு ப்ராஃபிட்டை எடுத்து 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 ஒரு இடத்துக்கு போய் சேரும். ரிச் வில் ஆல்வேஸ் பி ரிச். ஆனா புவரோட நிலைமை என்ன? இப்ப எனக்கு 10,000 லாபம் வருது, நான் 1,000 rupees சம்பளம் கொடுக்குறேன், salary. இப்ப எனக்கு 20,000 லாபம் வருது, நான் என்ன 2,000 நான் சம்பளம் கொடுக்க போறேன்? சொல்லுங்க. will I give 2,000 or will I give the same 1,000? என்னையா புரிஞ்சுதா இல்லையா? சரி, ஓகே, எக்ஸாக்ட்லி அதே தான் கொடுக்க போறாங்க. அப்போ இவன் கிட்ட தான் எல்லா பணமும் போய் சேரும், இவன் கிட்ட பணங்கள் சேராது. இதுதான் அங்க சொல்றாங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், ஒரே ஆள் கிட்ட போய் சொத்துக்கள் சேர ஆரம்பிக்கும். இதனால நல்லது கிடையாது. அப்ப கேபிட்டலிசம்ன்றது ஒரு ஆள் கிட்ட போய் எல்லா கஜானா பொட்டியும் போய் சேர ஆரம்பிச்சிடும். அப்ப அது நாட்டுக்கு நல்லது இல்லை. புரிஞ்சுதா? அப்போ கெய்னிஸ் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா உள்ள வரணும். இப்போ நீ 20,000 சம்பாதிக்கிறியா, 50% டாக்ஸ் கட்டு. இதே நீ கம்மியா 10,000 சம்பாதிக்கிறியா, 40% டாக்ஸ் கட்டு. இப்படி நம்ம வந்து அதாவது இதை வந்து ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் சொல்லி கொடுப்பேன். பின்னாடி இதையுமே சொல்லி கொடுப்பேன். ஓகே, ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன்னா நீங்க சம்பாதிப்பு அதிகம் ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி செலவுகளை, ஐ மீன் டாக்ஸை அதிகமா கட்டுவீங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா உள்ள வரணும். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்ட் அதிகப்படுத்தணும். டிமாண்ட கவர்மெண்ட் ட்ரிகர் பண்ணணும். ஒரு பொருளுக்கான டிமாண்ட கவர்மெண்ட் தான் கிரியேட் பண்ணணும். இப்படி இந்த 3 ஐடியாவை கெய்னிஸ் சொல்றாரு. இப்போ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி சார் கிரியேட் பண்றது அப்படின்னு கிரேட் டிப்ரெஷன்ல இருந்த நாடுகள்லாம் கேட்டாங்க கெய்னிஸ் கிட்ட. சார், பப்ளிக் நான் வந்து செலவு பண்ணினா டிமாண்ட் எப்படி சார் கிரியேட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க தான், சரியா, நான் தான் கவர்மெண்ட், நீங்க தான் கெய்னிஸ்னு வச்சுப்போம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மார்க்கெட் ஃபோர்ஸ் தன்னால சரியாகாது. ஓகே, அதுக்கு என்ன ஐடியா சொன்னீங்க? கவர்மெண்ட் தான் தலையிடணும். 2வது பப்ளிக்கு செலவு பண்ணணும். பப்ளிக் செலவுனா என்ன? நீங்க தான் மக்களுக்கு தேவையான செலவுகளை செய்யணும். 3வது இது டிமாண்ட கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க சொல்லுங்க எனக்கு பதில். எப்படி கிரியேட் பண்ணும்? உங்களுக்கு தெரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் போறேன், தெரிஞ்சா சொல்லுங்க.
உலக நாடுகள்ல இந்த கிரேட் டிப்ரெஷன் போது பல கண்ட்ரி அடி வாங்கிடுச்சு. அப்போ இந்த பிரின்சிபல கேனி சொன்னோன்னு பிரிட்டன் அலர்ட் ஆயிட்டான். ஓகே, நல்ல ஐடியா தான் சார் அப்படின்ட்டு. பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்களா, கவர்மெண்ட்டுக்கு அச்சடிச்ச நோட் எல்லாத்தையும் எடுத்து வேலை இல்லாத ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வேலை கொடுத்தாராம். சரியா? ஏன்னா ஃப்ரீயா நான் சம்பளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, சேலரி ஷுட் இன்க்ரீஸ். சேலரியே டிப்ரெஷன்ல இருக்கு கிருஷ்ணமூர்த்தி, நாடே வந்து கீழே இருக்கு டிப்ரெஷன்ல. இப்ப புதுசா நான் நோட்டு ஃப்ரெஷ்ஷா அச்சடிச்சு கூப்பிட்டு நான் சும்மா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பணத்தை வீணடிப்பீங்க. ஆமாவா இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், உங்கள 10 பேரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் இங்க பள்ளம் நோண்டிக்கிட்டே போங்கன்ற. அப்ப நீங்க அதை உழைப்ப போட்டு அந்த பணத்தை வாங்கும் போது நாளைக்கு அந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணுவீங்க. அப்போ வேஸ்டான செலவுகள் பண்ண மாட்டீங்க. அப்ப பேசிக் குட்ஸோட டிமாண்ட் ஓவர் த நைட் கிரியேட் ஆகாது, ஆனா ஒரு டிராஸ்டிக்கா கிரியேட் ஆகும். பின்னாடி இன்னொரு 10 பேரை கூப்பிட்டு அந்த பள்ளத்தை மூடிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, என்னோட பணம் உங்ககிட்ட போகுது, உங்களுக்கு நான் செலவு பண்றேன், நீங்க அந்த பணத்தை வாங்கி உங்களுக்கு தேவையான எசென்சியல் குட்ஸை போய் வாங்கும் போது அந்த அந்த கடைக்காரன் போயிட்டு ஒரு பெரிய ஹோல்சேலர் கிட்ட வாங்குவான். இந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுவான், ஒரு இண்டஸ்ட்ரியில போய் அதை வாங்குவான். அண்ட் டிராஸ்டிக்கலி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட இக்கானமி மேல போகும் அப்படின்றதுதான் இவரோட ஐடியா. இப்போ சொல்லுங்க, கெய்னி சொன்ன இந்த ஐடியா சரியா இல்ல ஆடம் ஸ்மித் சொன்ன அந்த ஐடியா சரியா? எது சரி? ஆடம் ஸ்மித் சொன்னதா இல்ல கெய்னி சொன்னதா? எது சரி? கெய்னி சொன்னதானே சரி. ஃப்ரீயா எது கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன விலை கொடுப்பீங்க, ஃப்ரீயா கலர் டிவி கொடுத்தாலும் அதே தான் பண்ணுவோம், ஃப்ரீயா ஃப்ரிட்ஜ் கொடுத்தாலும் அதே தான் பண்ணுவோம். அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த பேட்டர்னை இவர் சொல்றாரு. இது கரெக்ட். இப்படிதான் நமக்கு மிக்ஸ்ட் இக்கானமின்றது வருது. அப்போ கவர்மெண்ட்டும் தலையிடுறான், இந்த இண்டஸ்ட்ரியும் தலையிடுது, ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணும் போதுதான் நமக்கு மக்களுக்கு வெல்ஃபேரும் ரீச் ஆகுது, நாடு அப்ரப்டா டமான்னு விழாம பேலன்ஸ்டா கொண்டு போக முடியும். இதுதான் மிக்ஸ்ட் இக்கானமியோட ஆரிஜின். நம்ம இந்தியா இஸ் a pattern of mixed economy. ஓகே, அப்ப கேபிட்டலிசம் borrow the feature from socialism. Government began producing essential goods and service, public goods. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கவர்மெண்ட் என்ன பண்றான், ஒரு ஸ்டேஜ்ல அவனும் ப்ரொடியூஸ் பண்றான். அண்ட் கேபிட்டலிசம்ல கேபிட்டல், அதாவது பிரைவேட், நீயும் ப்ரொடியூஸ் பண்ணு. ஆனா பேசிக் குட்ஸ் தான் என்ன, அரிசி, இதெல்லாம் பேசிக் குட்ஸ். இதெல்லாம் கவர்மெண்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணி ஃப்ரீயா கொடுப்பேன், மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் பிரைவேட் கிரியேட் பண்ணி அவன் கொடுப்பான். சோ இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கோ எக்ஸிஸ்டிங்கா ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறது தான் மிக்ஸ்ட் இக்கானமி. இது 1980s அப்புறம் தான் ரொம்ப பெருசா கிரியேட் ஆகுது. நோ பியூர் கேபிட்டலிஸ்ட் ஆர் பியூர் சோசியலிஸ்ட் மாடல் ரிமைன். இப்ப ஏதாவது நாடுகள்ல பியூரா முதலாளித்துவம் கேபிட்டலிசமோ இல்ல பியூர் சோசியலிசம் இருக்கான்னு கேட்டா, ஏதாவது ஒரு நாட்டுல பிரைவேட் கம்பெனி இல்லாத ஒரு நாடு சொல்லுங்க பாக்கலாம். நான் இந்த நாட்டுல பிரைவேட் கம்பெனியே இல்ல மேம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம், எங்கேயாவது இருக்க? Can we see anything like that? எனக்கு தெரிஞ்சு இல்லப்பா. அப்படி எந்த நாடுகளும் இருக்க வாய்ப்பே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி வில் அடாப்ட் மிக்ஸ்ட் எக்கனாமிக் ட்ரேட். மிக்ஸ்ட் எக்கனாமிக் ட்ரேட்னா என்ன, பிரைவேட்டும் இருப்பான் பப்ளிக்கும். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க, இது தமிழ் மெட்டீரியல் நான் அனுப்புவேன், இது வேணா நீங்க ரெண்டுமே வச்சு படிங்க. ஓகே, நியூலி இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி லைக் இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, நம்மலாம் என்ன, நம்மலாம் வந்து அடிப்பட்டு தெரிஞ்சுக்கிறவங்கள, பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க. இல்ல நாங்க மத்த நாடு பார்த்துட்டோம், பெட்டர் நாங்க இப்படி போறதுதான் எங்களுக்கு நல்லது சார், எங்களுக்கு அது வேண்டாம் சார் அப்படின்னு நம்ம பிக்ஸ் ஆயிட்டோம். நம்ம யூஎஸ் மாதிரி கேபிட்டலிசம் போய் அடி வாங்கி யூகே மாதிரி கீழே டிப்ரெஷன்லாம் ஏற்பட்டு தெரிஞ்சுக்கிறத விட ஸ்டார்டிங்ல நம்ம போனதுதான் மிக்ஸ்ட் இக்கானமி. குளோபல் அக்செப்டன்ஸ் வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 1999 இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அபிஷியலா எல்லா நாடுகளுமே மிக்ஸ்ட் எக்கனாமிக் பேட்டர்ன் தான் நல்லதுன்னு சொல்றாங்களாம். ஸ்டேட் வந்து இன்டர்வென்ட் பண்றாதான் நல்லதுன்னு வேர்ல்டு பேங்க்மே சொல்றான். ஏன்னா வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்கறேன். ஒரு நாட்டுல கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸே இல்லைன்னா வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்குமா அந்த நாட்டுக்கு?
கவர்மெண்ட் சொல்லலாம், என் நாட்டுல எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் இருக்கலாம் சார், நான் எந்த இண்டஸ்ட்ரியை பத்தியும் கவலைப்படல, நான் தலையிட மாட்டேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? வேர்ல்டு பேங்க் பயப்படுவான். நாளைக்கு இவன் பணம் கட்டலன்னா நம்ம கவர்மெண்ட் கூட போய் கேட்க முடியாதே. அதனால வேர்ல்டு பேங்க்கும் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எல்லாருக்குமே ஷூரிட்டி ஹோல்டர் யார்? ஹூ கிவ்ஸ் கேரண்டி அண்ட் ஷூரிட்டி? சொல்லுங்க. அதாவது நம்ம வாங்குற எல்லா கடனுக்கும் ஷூரிட்டி அண்ட் கேரண்டி யார் கொடுக்கலாம்? யார் கொடுக்கலாம்? ரொம்ப பேசிக் தான், திங்க் பண்ணுங்க. கவர்மெண்ட் தான் கொடுப்பான். நம்ம இத பாலிட்டிலயும் படிப்போம், திரும்ப இங்கேயுமே படிப்போம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்லயும். ஓகே, இப்ப கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிக்ஸ்ட் எக்கனாமினா மார்க்கெட் அண்ட் ஸ்டேட் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். எமர்ஜ் டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் பியூர் கேபிட்டலிசம். இந்த பியூர் கேபிட்டலிசம் அண்ட் பியூர் சோசியலிசம் ரெண்டுமே தோத்து போச்சு. எல்லாத்தையும் மக்களுக்கு நான் தான் கொடுப்பேன்னு சொன்னாலும் பிரச்சனை தான், எல்லாத்தையும் பிரைவேட் கொடுப்பான்னு சொன்னாலும் பிரச்சனை தான். ஒத்துக்கிறீங்களா? எல்லாத்தையும் நம்ம பிரைவேட் கிட்டயும் கொடுக்க கூடாது, எல்லாத்தையும் பப்ளிக் அதாவது கவர்மெண்ட் கிட்டயும் கொடுக்க கூடாது. கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல கவர்மெண்டால கான்ட் கிவ், கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் பிரைவேட் கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னா இவன் ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் எல்லாத்தையும் செய்வான். அப்ப எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது. Are you able to understand this? அப்ப கெய்னிஸ், ஆஸ்கர் லாங்கி இவங்க எல்லாரும் சொன்னது பிளெண்டிங் சிஸ்டம். பிளெண்டிங் சிஸ்டம்னா பிரைவேட்டையும் பப்ளிக்கையும் ஒன்னா சேர்த்துடுமே, அதான் நல்லது. தட் இஸ் மிக்ஸ்டு மாடல். சைனா, ரஷ்யா ஃபெயில்ட் இன் டிரான்சிஷன். ரஷ்யால வந்து ஒரு மாடல் ஃபெயில் ஆச்சு, அதுக்கப்புறம் அவங்க ரீவேம்ப் பண்ணது. தென் போஸ்ட் கலோனியல் ஸ்டேட் லைக் இந்தியா, நம்ம ஸ்டார்டிங்லயே மிக்ஸ்டு மாடல் இந்த சேஃபர் சைட். இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த இதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா இது பேசிக். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது போனா மட்டும்தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு, அதாவது இது வரைக்கும் இது எதுவுமே புரியாத ஆட்கள் கண்டிப்பா இருந்திருப்பீங்க. ஆனா இத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லதும் கூட. ஏன்னா இப்ப வந்து கேபிட்டலிஸ்டிக் ட்ரேட் அப்படின்னு ஒண்ணு கேக்குறாங்க. நமக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் சரி அண்ட் நம்ம ஸ்கூல் புக்லயும் சரி சில சாப்டர்லாம் இப்போ வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து டார்கெட் G1 G2 கோர்ஸ்ல ஏன் அதை டச் பண்ணலன்னா அப்ப நமக்கு டைம் ஷார்டேஜ். ஸோ உங்களுக்கு கிறிஸ்பா நான் கொண்டு போயிட்டேன். ஆனா இப்போ அப்படி கிடையாது, நம்ம மெயின்ஸ் எழுதணும். இது பிசிஎம் பேட்ச். அப்ப மெயின்ஸுக்கும் சில ஃபோக்கஸ் தேவை. இது ஜஸ்ட் புரிஞ்ச அளவுக்கு படிங்க போதும். கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரினா என்ன, சோசியலிஸ்டிக் கண்ட்ரினா என்ன, மிக்ஸ்ட் எக்கானமினா என்ன, அவ்வளவுதான். மூணே விஷயம்தான். ஓகே, இப்ப இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியதுதான் நமக்கு மெயின் பிக்சர். ஒரு இக்கனாமில 3 செக்டார் இருக்குமா. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார். நமக்கே தெரியும், அக்ரிகல்ச்சர் பேஸ்டு, மேனுஃபேக்சரிங் பேஸ்டு, இன்னொன்னு என்ன டெர்ஷரினா சர்வீஸ் பேஸ்டு. இங்க டைரக்ட் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் மட்டுமே இருக்கும். அண்ட் செகண்டரி செக்டார்ல ரா மெட்டீரியல்ஸ ஃப்ரம் பிரைமரி செக்டார்ல இருந்து எடுத்து அதை இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்டரிஸ்ல ப்ராசஸ் பண்றது செகண்டரி செக்டார். அண்ட் டெர்ஷரி செக்டார்ன்றது இன்டான்ஜிபிள் குட்ஸ், நம்மளால இதை வந்து பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் டீச்சிங், இதுக்கு ஒரு மதிப்பு நீங்க பிக்ஸ் பண்றீங்க. இது உங்களால தொட முடியுமா, இல்ல அனுபவிக்க முடியுமா, பார்க்க முடியுமா கண்ணால? நான் சொல்லி கொடுக்கறத கண்ணால பார்க்க முடியுமா? கேட்கறாம முடியும். எஸ் ஆர் நாட்? அப்போ இது வந்து ஒரு இன்டான்ஜிபிள், அதாவது தொட்டு பார்க்க முடியாது. டான்ஜிபிள்னா தொட்டு பார்க்கலாம், இன்டான்ஜிபிள்னா தொட்டு பார்க்க முடியாது. ஆனா இதுக்கு ஒரு மதிப்பீடு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல நமக்கு கொடுக்குற சர்வீஸ், டூரிசம் கொடுக்குற சர்வீஸ், இது எல்லாமே சர்வீஸ் செக்டர். புரிஞ்சுதா? இப்படி எக்கானமில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் நம்ம 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஃபார்மிங், ஃபிஷிங், மைனிங் இதெல்லாம் நமக்கு பிரைமரி. அக்ரிகல்ச்சர், ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங். டெர்ஷரியில பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், டூரிசம், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், ஹோட்டல் இதெல்லாம். சரியா? நீங்க நினைக்கலாம் மேம் ஹோட்டல் எப்படி மேம், ஹோட்டல்ல தோசை வேணா தொட்டு பார்க்கலாம், ஆனா அவங்க கொண்டு வந்து கொடுக்குற சர்வீஸ்
அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு அதுதான் போடுறோம். இப்போ இந்த மாதிரி நாடுகள்ல ஸ்டேட்டினுடைய கடமை என்ன? இப்ப ஸ்டேட்ன்றது இங்க என்ன? கவர்மெண்ட். அரசாங்கத்திற்கு என்ன வேலை? 3 வேலை இருக்கு. 3 distinct role. அதுல ஃபர்ஸ்ட் ரோல் ரெகுலேட்டர். கவர்மெண்ட் வில் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த எக்கானமி. எக்கனாமி மேலேயும் போகாம கீழேயும் வராம பத்திரமா பாத்துக்கும். அப்போ இன்ஃபிளேஷன், பணவீக்கம், டிஃப்ளேஷன், இது எதுவுமே நடக்காம பத்திரமா பாத்துக்கிறது தான் ஸ்டேட்டோட வேலை. எக்கனாமிக் பாலிசிஸ், ரூல்ஸ் அண்ட் மானிட்டர் கம்ப்ளைண்ட்ஸ். ஏதாவது பிளாக் மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னா அதையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். லா, லைசன்சிங், டாக்ஸேஷன் இதெல்லாம் போட்டு யாரும் அத்துமீறி நடக்காத அளவுக்கு பார்த்துப்பான். இது ஸ்டேட் ஆஸ் அ ரெகுலேட்டர். ஸ்டேட் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் சப்ளையர் ஆஃப் பிரைவேட் குட்ஸ். பிரைவேட் குட்ஸை இவன் ஏன் ப்ரொடியூஸ் பண்ண போறான் நம்ம நினைக்கலாம். ஸ்டேட் ஆக்ட் லைக் பிசினஸ் பர்சன். இப்ப நான் எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தா எனக்கு யார் பணம் கொடுப்பா? எஸ் ஆர் நாட்? அப்போ கவர்மெண்ட்டுக்கு சில வருமானம் வேணும் இல்லையா? அப்ப அந்த நிமிஷத்துல கவர்மெண்ட் என்னவா ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒரு பிரைவேட் குட், அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பஸ் விட்டு இருக்காங்க. ஆனா பஸ் ஃப்ரீயாவா விட்டு இருக்காங்க? நமக்கு பஸ் ஃபேர் இருக்கா இல்லையா? பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குவோமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல கவர்மெண்டோட மோட்டிவ் என்னன்னா ப்ராஃபிட். கவர்மெண்ட் கம்பெனி சிமெண்ட் கம்பெனி வச்சிருப்பான். அப்ப அங்க கவர்மெண்டோட ஒர்க் என்ன? ப்ராஃபிட். தென் ரயில்வே, ப்ராஃபிட். அப்ப இந்த இடத்துல எல்லாம் he is a producer and supplier of a private good, like profit தான் அங்க மோட்டிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டீல் பிளான்ட், டெலிகாம், ரயில்வே, இது எல்லாமே. அடுத்தது பப்ளிக் அண்ட் சோசியல் குட்ஸ். இதை ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல அவனோட நோக்கம் என்னன்னா சோசியல் வெல்ஃபேர், மக்கள் நலன். டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரீ ஆர் ஹெவிலி சப்சிடைஸ்ட். ஒன்னு ஃப்ரீயா நான் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா என்னால மொத்தமா ஃப்ரீயா கொடுக்க முடியலன்னா சப்சிடியாவது கொடுப்பேன். மொத்தத்துல மக்களுக்கு பெனிஃபிட் அடையணும். அப்ப எஜுகேஷன், ஹெல்த் கேர், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கட்டுறாங்க இல்லையா? ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், சோசியல் செக்யூரிட்டி, இது எல்லாம். இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னா முனிசிபல் கார்பரேஷன்ல உங்களுக்கு வாட்டர் டாக்ஸ்னு ஒண்ணு போடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எதுக்குன்னு தெரியுமா? இந்த தண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு வாட்டர் டாக்ஸ். இதெல்லாம் எடுத்துதான் ரூரல்ல வாட்டர் லைனே கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ 3 விஷயம்: ரெகுலேட்டர், ப்ரொடியூசர் ஆஃப் பிரைவேட் குட், ப்ரொடியூசர் ஆஃப் பப்ளிக் குட். பப்ளிக் குட்டை ஃப்ரீயா கொடுப்பாரு, இதுல ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும். அண்ட் இதுல வந்து டிசிப்ளினரி ஸ்டெபிலிட்டி, எல்லாம் சரியா நடக்குதான்ட்டு கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அகைன் செக்டோரல் கான்ட்ரிபியூஷன். இருக்கிறதுல எந்த செக்டார் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்ற அடிப்படையில நம்ம எக்கனாமியை டிவைட் பண்றதா இருந்தா மறுபடியும் 3 டிவைட் பண்ணலாம். என்னன்ட்டு அக்ரிகல்ச்சர் எக்கனாமி, இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி அண்ட் சர்வீஸ் எக்கனாமின்ட்டு. இப்ப அக்ரிகல்ச்சர் எக்கனாமினா என்ன நமக்கு? வாட் இஸ் தி டெஃபினிஷன் சேஸ்? பிரைமரி செக்டர் கான்ட்ரிபியூட் 50%. அப்ப எந்த ஒரு எக்கனாமில அக்ரி 50%க்கு மேல ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அந்த நாட்டை நம்ம என்ன எக்கனாமின்னு சொல்லுவோம்? அக்ரிகல்ச்சர் எக்கனாமின்னு சொல்லுவோம். எந்த கண்ட்ரில இண்டஸ்ட்ரி 50%க்கு மேல கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதை இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி. எங்க சர்வீஸ் செக்டர் 50% மேல கிராஸ் பண்ணுதோ அதை சர்வீஸ் எக்கனாமி. இப்போ வெஸ்டர்ன் எக்கனாமிஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அக்ரி, இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், இது 3 எக்கனாமிக்கு 3 எக்ஸாம்பிள் இப்ப நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. டெல் மீ 3 எக்ஸாம்பிள்ஸ். சி, இது அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப எதுவுமே அக்ரிகல்ச்சர் எக்கனாமி இல்லையே மேம். சரி, ஓகே, இண்டஸ்ட்ரிக்கு டெல் மீ ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி. இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லா இவன் தான் பாத்துப்பான். இண்டஸ்ட்ரி தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். கேன் ஐ சே யூகே ஆர் சைனா?
இண்டஸ்ட்ரிக்கு சைனாவா? வெரி குட். சரி, சர்வீஸ்க்கு இந்தியாவே சொல்லலாமா? அதிகமா சர்வீஸ் செக்டார் தான் இந்தியால கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இங்கே கொடுத்துருந்தேன். இல்ல, அடுத்து இருக்கும் இந்தியன் எக்கானமினா, நம்ம இந்தியன் எக்கானமி பத்தி உண்டு. அதுல ஐ வில் பி கிவிங் மேக்ஸிமம் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது நமக்கு சர்வீஸ் செக்டார் தான். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, see here it is. சர்வீஸ் 65%, இண்டஸ்ட்ரி 27%, அக்ரிகல்ச்சர் எவ்வளோ? ஜிடிபில 8% தான் அக்ரிகல்ச்சரே கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ மேஜர் டிரைவர் ஆஃப் growth இஸ் சர்வீஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரீசன்னாலதான் நம்மளோட இந்த பட்ஜெட், அதாவது 2025 பட்ஜெட்ல நமக்கு 4 இன்ஜின்ஸ் ஆட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? நம்மளோட பட்ஜெட் 2025ல we had 4 engine. அதுல what is the first engine பாத்தீங்கன்னா agri and allied. Agri sector and allied sector. What is the second, third and fourth? What is the second one? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ஃபயர்ஃபுல்லா இல்லையே. What happened? இது முக்கியமான கான்செப்ட், ரொம்ப முக்கியங்க. அதுவும் எம்எஸ்எம்இ, ரெண்டாவது இன்ஜின் எம்எஸ்எம்இ. சரி, ஃபைன், டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. பட்ஜெட் பத்தி எதுவுமே தெரியலனாலும் நான் அப்பப்போ நடுவுல பட்ஜெட் பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்றதெல்லாம் நீங்க ஃப்ரீக்வெண்டா எழுதிட்டே வாங்க, போக போக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட், நாலாவது எக்ஸ்போர்ட். இந்த வாட்டி நம்ம பட்ஜெட்ல இந்த 4 இன்ஜின்னு சொல்லி இந்த 4த்துக்கும் தனித்தனியா கான்ட்ரிபியூஷன் பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஐ யூ கிளியர்? ஏன்னா நமக்கு பொதுவா எல்லா நாடுகளிலுமே இப்படிதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். அக்ரி நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் சர்வீஸ். ஆனா இந்தியா மட்டும், இங்கே நான் கொடுத்துருப்பேன் பாருங்க, இந்தியா மட்டும் நம்ம அப்நார்மல் பேட்டர்ன். என்ன அப்நார்மல் பேட்டர்ன்? நமக்கு அக்ரியே ஃபுல்லா டெவலப் ஆகல, அதுக்குள்ள இண்டஸ்ட்ரிக்கு போனோம். இண்டஸ்ட்ரிய கால்வாசிலே விட்டுட்டு அங்கேருந்து டைரக்டா ஜம்ப் டு சர்வீஸ். அப்போ அக்ரியில இருந்து சர்வீஸ்க்கு டமான்னு குதிச்ச நாடு இந்தியா. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த வாட்டி அக்ரிக்கு தனியா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். ஏன்னா அக்ரியை கவனிக்காம விட்டாச்சுன்னா நாளைக்கு நம்ம ரைஸே இம்போர்ட் பண்ற நிலைமை தேவைப்படும். நடுவுல கூட there was a rumor, do you all remember? பிளாஸ்டிக் ரைஸ் எரிச்சு போகுது, எரியும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? have you heard of this? we have plastic rice அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரூமர்ஸ் கிரியேட் பண்ணி விட்டாங்க. அப்ப நாளைக்கு இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம சைனால இருந்து ரைஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ற நிலைமைக்கு வந்துருவோம். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் ஃபோர்காஸ்டடா நம்ம இந்த பட்ஜெட்லயே அக்ரிகல்ச்சருக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ ஒரு நாட்டுல ஒரு எக்கனாமிக் ஸ்டடீஸ்ல why இன்கம் இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன் இன்கம் முக்கியம்? நீங்களே சொல்லுங்களேன், ஏங்க இன்கம் முக்கியம்? why இன்கம் இஸ் நீடட்? இன்கம் தானே மேம் எல்லாம். வருமானம் இல்லைன்னா நம்மள எவன் மதிக்கிறாங்க, அதானே? அப்போ இன்கம் ஆஃப் மீ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி எடுத்துக்கலாமா, என்னோட இன்கம் முக்கியம், என் ஃபேமிலியோட இன்கம் முக்கியம், அதுக்கடுத்து என்னோட டோட்டல் செக்டோட இன்கம் முக்கியம். ஆமாவா இல்லையா? இது மூணுமே இருந்தா மட்டும்தான் சொசைட்டி என்ன மதிக்கும். டு யூ அக்செப்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் என் இன்கம் முக்கியம், அடுத்து என் ஃபேமிலி, அடுத்து என் செக்டோட இன்கமே முக்கியம். தட் வில் கிவ் அ சோஷியல் ஸ்டேட்டஸ். எஸ்? அப்போ மனுஷனோட டெவலப்மெண்டோட இண்டெக்ஸுக்கு இன்கம் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஹியூமன் வெல்பீயிங் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்கம். இப்போ எனக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கு அப்படின்னா நான் என் பசங்களை என்ன பண்ணுவேன், ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைப்பேன். நானே வறுமையில இருக்கேன், பாவர்ட்டியில இருக்கேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன். அப்போ ஹியூமனோட டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்கம் தட் ஹி ஏர்ன். அதை வச்சுதான் ஒரு நாடு. அப்போ பெட்டர் இன்கம், மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல். எனக்கு நல்ல இன்கம் வந்தா நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன்? படிப்புல, என்னோட ஆரோக்கியத்துல, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ இன்கம் பிகம் அ ஃபோக்கல் பாயிண்ட் ஃபார் டெவலப்மெண்ட்.
ஒரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கும் சரி, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் சரி இன்கம் முக்கியம். அப்ப மிக்ஸ்ட் எக்கனாமி இருக்கிறதுனால தான் இந்தியால இன்கம் இருக்கு. அப்ப இன்கம் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க. அப்ப நம்ம இன்கம் எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, இன்கம் ஆஃப் த இண்டிவிஜுவல், இன்கம் ஆஃப் அ நேஷன், இன்கம் ஆஃப் அ வேர்ல்டுன்னு சொல்லி நம்ம 3 ஆட்ரிபியூட்ல நம்ம மெஷர் பண்றோம். This led to the development of national income accounting. இதனால வெளிவந்த பிரின்சிபல் என்ன? நேஷனல் இன்கம் அக்கவுண்டிங்னு ஒண்ணு கிரியேட் ஆகுது. அது all clear so far? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இன்கம் ஏன் முக்கியம் அப்படின்ட்டு. இந்த இன்கமோட முக்கியத்துவத்தை நம்ம டிவைட் பண்ணி தான் 4 ஆஸ்பெக்டா பிரிச்சு வச்சிருக்கோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு 4ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் இப்போ என்னுடைய வருமானம் அப்படின்னு சொன்னா நான் எதெல்லாம் சேர்த்துக்கலாம்? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கலாம், வாட் ஆர் யுவர் இன்கம்னு, நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? எங்கள்கிட்ட எந்த இன்கமும் இல்லையே மேம்னு சொல்லாதீங்க. ஏதாவது 4 இன்கம் சொல்லுங்க. உங்களோட சேலரிய மட்டும் இன்கம்னு சொல்வீங்களா? இல்ல சப்போஸ் நீங்க ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வருது, அந்த ரிட்டர்ன்ஸையும் சேர்த்து இன்கம்னு சொல்வீங்களா? இல்ல நீங்க யாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்க, அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, தென் ரெண்ட் வருது, இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து இன்கம்னு சொல்வீங்களா? இல்ல சேலரி மட்டும் இன்கம்னு சொல்வீங்களா? எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்டி இப்படியெல்லாம் நீங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. எல்லாத்தையும் சேர்த்து தானே சொல்லுவோம். சரி, சப்போஸ் எனக்கு வெளிநாட்டுல ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அங்கிருந்து ஏதோ ரிட்டர்ன் வருது. இப்போ இத நான் சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா? இல்ல இந்தியாக்குள்ள மட்டும் வரதான் என்னுடைய இன்கம்னு சொல்லணுமா? சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இன்கம் இப்ப நான் சேர்க்கணுமா சேர்க்க கூடாது? அவ்வளவுதான் என் பாயிண்ட். See, economics is quite a very beautiful subject when you understand it. சேர்த்துக்கலாம் மேம், நம்ம இஷ்டம் தான் மேம். இப்ப அதே மாதிரிதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced within the boundary of a year of a country in 1 year. நான் தான் நாடு, ஓகே, அந்த கண்ட்ரி. என்னுடைய நாட்டு பவுண்டரிக்கு உள்ள நான் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் என்னவோ பிளஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ண சர்வீசஸ் என்னவோ அதுக்கான வேல்யூ, ஒரு மார்க்கெட் வேல்யூ, இத மட்டும் நான் கனெக்ட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு திஸ் இஸ் கால்ட் ஜிடிபி. ஆனா இந்த ப்ரொடக்ஷன்ல தேஞ்சு போயிருக்கோம், கிழிஞ்சு போயிருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். எனக்கு நான் இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் சார், அதுக்கு மார்க்கெட் வேல்யூ இவ்வளவு சார். நான் வந்து 50,000 போன், செல்போன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் ஈச் போன் காஸ்ட் 10 rupees. அப்போ வாட் இஸ் மை ஜிடிபி? மை ஜிடிபி வில் பி 5 lakh. ஆமாவா இல்லையா? இப்படிதான் சொல்லுவேன். ஆனா அதுல ஏற்பட்ட நஷ்டத்தெல்லாம் நான் கணக்கே சொல்ல மாட்டேன். வெளியே பார்க்கணும் 5 லட்சம் டர்ன் ஓவர் அப்படின்னு. அப்போ கிராஸ் மீன்ஸ் டோட்டல். டொமஸ்டிக்னா வித்தின் த கண்ட்ரி. ப்ராடக்ட்னா இங்க ப்ரொடியூஸ் பண்ற குட்ஸையும் சேர்த்துப்பேன், சர்வீசஸ் நான் கொடுத்ததுக்கும் ஒரு மதிப்பு போட்டுருவேன். ஃபைனலா நோ ஃபியூச்சர் வேல்யூ அடிஷன் இஸ் பாசிபிள். ஒன்லி goods produced and service produced within my country will be taken into consideration. இப்போ யூசஸ் ஆஃப் ஜிடிபி, ஜிடிபியை கனெக்ட் பண்றதுனால என்னுடைய growth ரேட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா growth ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupeesல இருந்து 107 rupees பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 7% வளர்ந்து இருக்கும்னு அர்த்தம். அப்ப திஸ் வில் ஷோ மே growth. போன வருஷத்தை விட இந்த வருஷம் எனக்கு லாபம் அதிகம்னா அது என் growth காமிக்குது இல்லையா? அதே மாதிரிதான் இது.
குவான்டிடேட்டிவ் இண்டிகேட்டர், பணத்தை அடிப்படையாக வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். இன்டர்நேஷனல் கம்பேரிசன், இந்தியாவில் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுதா யூகேல அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுதான்றதை ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அப்ப ஜிடிபின்றது டொமஸ்டிக், இந்த டி ஞாபகம் வச்சுக்கோங்க, டொமஸ்டிக். இங்க மட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்றதை வச்சு அந்தந்த நாடு இந்தியாவா இல்ல யுஎஸ்ஏவான்னு நம்ம சண்டை போட்டுக்கிறோம். என் நாட்டுல நான் 5 lakhs ப்ரொடியூஸ் பண்றேன், உன் நாட்டுல 1 lakh தான் ப்ரொடியூஸ் பண்றேன். அப்ப யார் அதிகமா க்ரோ ஆயிருக்காங்க? இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்ப ஜிடிபி வந்து growth கம்பேர் பண்ண யூஸ் ஆகும். இது புரிஞ்சுதா? இப்போ ஆர் யூ ஆல் கிளியர் வித் ஜிடிபி? ஜிடிபி புரிஞ்சுதா? ஏன்னா கொஞ்சம் காலம் வரைக்கும் நீங்க எல்லாம் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் ஒவ்வொன்னாவே போயிட்டு இருக்கேன். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஃபாஸ்டா போலாம், அதெல்லாம் ஈஸி தான். இது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான். சி ஜெயஸ்ரீ, ரொம்ப சிம்பிள்பா. இந்தியால மட்டும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய குட்ஸோட மார்க்கெட் வேல்யூ. இப்ப நான் 50,000 ஸ்டாக் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதனுடைய மதிப்பு 5 லட்சம் அப்படின்னா இந்தியாக்குள்ள மட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்ணதை கணக்குல எடுத்துப்பேன். இதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவோட ஜிடிபி தனியா தெரியும். இப்ப யூஎஸோட ஜிடிபி 1 lakh அப்படின்னா இதை வச்சு 2 பேர்ல யார் வளர்ந்து இருக்காங்க, போன வருஷத்தை விட இந்த வருஷம் யார் வளர்ந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் நான் 4 lakhs ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், போன வருஷம் இவன் 1 lakh தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான், இந்த வருஷமும் 1 lakh தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான். அப்படிதான் ஜிடிபி காமிக்குது. இப்ப 2 பேர்ல யார் வளர்ந்து இருக்காங்க சொல்லுங்க. நானா இந்தியா, ஐ மீன் யுஎஸ்ஏவா இந்தியாவா? Who has grown? குவான்டிடேட்டிவ்னா அதுக்கு ஒரு மதிப்பீடு போட்டு நம்ம மெஷர் பண்ண முடியும். இப்ப 10 rupees அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அளக்கம் இல்லையா, அளக்க முடியும். என்னையா ஜெயஸ்ரீ, இன்னும் புரியலையா? சரி, ஒயிட் போர்ட்ல பாக்கலாம் இதை. சரி, இப்ப நம்ம ஜிடிபி, சரியா? இன்னொரு வாட்டி ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக். கிராஸ்னா இந்த எல்லைக்கு உள்ள, கிராஸ்னா டோட்டலா, டோட்டலா டொமஸ்டிக், இந்த எல்லைக்கு உள்ள எவ்வளவு குட்ஸ் பிளஸ் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த சர்வீஸுக்கு ஒரு வேல்யூ பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. இப்ப இந்தியால வந்து 50,000 குட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, 5,000 குட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3,000 பீப்புள் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மதிப்பு வந்து 100 rupees பிக்ஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 2025ல 100 rupees அது பிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்போ 8,000 into 100 எவ்வளோ? 8 lakh. இதே 2024ல நான் ப்ரொடியூஸ் பண்ணது 4,000 குட்ஸ் அண்ட் சர்வீஸ் 3,000. அப்பயும் வேல்யூ 100 தான். அப்போ 7,000 into 100 equals 7 lakh. இப்போ என்னோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா சொல்லுங்க. இஸ் மை ஜிடிபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஓகே. இதே யுஎஸ்ஏ லாஸ்ட் இயர், ஓகே, தட் இஸ் 2024ல 1 lakh தான் அவனோட ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட வேல்யூ. அண்ட் 2025லயும் அதே 1 lakh தான் இருக்கு. இப்போ இவனோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா இல்ல அப்படியே இருக்கா? சேமா. இப்ப இந்தியாவா யுஎஸ்ஏவா யார் க்ரோ ஆகியிருக்காங்கன்னு கேட்டா நம்ம யார் சொல்லுவோம்? புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப ஜிடிபி தெரிஞ்சாதான் நம்ம க்ரோ ஆயிருக்கோமா இல்லையான்றதே தெரிஞ்சுக்க முடியும். அததான் அங்க சொன்னாங்க. இப்ப புரிஞ்சுதா?
Now you see that handout. இப்ப புரியும் பாருங்க உங்களுக்கு அழகா. குவான்டிடேட்டிவா கணக்கு பண்ண முடியும். இன்க்ரீஸ் இன் ஜிடிபி வில் டெல் த growth rate. நம்ம எவ்வளவு வளர்ந்திருக்கோன்றத கண்டுபிடிக்கிறது ஈஸி. அண்ட் இன்டர்நேஷனலா கம்பேர் பண்றது, நாடுகளுக்கு இடையே கம்பேர் பண்றதும் ஈஸி. ஓகே, இதே நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா நான் சொன்னேன் இல்லையா, அதுல ஏற்பட்ட சில நஷ்டங்கள் எல்லாம் நான் கணக்கே பண்ண மாட்டேன்ட்டு. அப்ப அந்த நஷ்டங்களையும் ரெடியூஸ் பண்ணிட்டா வாட் வி கெட் இஸ் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அவ்வளவுதான். இட் மெஷர்ஸ் த நெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் within a country after subtracting a depreciation. Depreciation is loss of value of capital asset due to wear and tear, time and obsolescence. Wear and tear நால ஏற்படக்கூடிய சில தேய்மானங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பென் வாங்கினேன், வாங்கும் போது இந்த நிம்பு புதுசா இருந்தது, ஆனா போக போக தேயுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு விலை ஒரு ரூபாய் கம்மி ஆயிடுச்சு. இல்ல இந்த மொபைல் வாங்குவேன், நான் ஒரு 50,000 வாங்குவேன், யூஸ் பண்ண நான் கணக்கு பண்ணுவேன், நான் விற்கும் போது இதுக்கு என்ன 10,000 ரூபாய் விலை. அப்போ அந்த தேய்மானத்துக்கு விலை குறைஞ்சிட்டே வருது இல்லையா, அந்த டெப்ரிசியேஷனையும் நான் ரெடியூஸ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணா திஸ் இஸ் த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஆனா ஏன் மேம் நமக்கு ஜிடிபியை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்கன்னா, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட காமிச்சா நம்ம முன்னேற்றம் ஒரு பாதிப்பா இருக்கும். ஏன்னா நமக்கு வேல்யூ கம்மியாகும். டெப்ரிசியேஷன்னா என்ன, ஆல் பிசிக்கல் அசெட் லூஸ் வேல்யூ. நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் மதிப்பு கம்மியாகும், மனுஷங்களை தவிர. அது ரிடக்ஷன் வேல்யூ தான் டெப்ரிசியேஷன் சொல்றோம். புரிஞ்சுதா? இந்த டெப்ரிசியேஷனை முடிவு பண்றது யாருன்னா கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் முடிவு பண்ணுவாங்க. எல்லா காருக்கும் பர் இயர் 10% டெப்ரிசியேஷன் முடிவு பண்ணுவான். அப்போ நான் 1 lakh கார் வாங்குறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் அதனுடைய மதிப்பு 90,000. அதுக்கு அடுத்த வருஷம் அதனுடைய மதிப்பு ஐ திங்க் 81,000. இப்படி கம்மி ஆயிட்டே வரும். அப்ப அந்த முடிவு பண்றது யாரு, நம்மளோட மினிஸ்ட்ரி தான். இருந்தாலும் ஏன் மேம் அது முக்கியம்னா, இதுதான் உண்மையா நம்மளோட மதிப்பை காமிக்கும். கரெக்டா நம்மளோட மதிப்பை காமிக்கக்கூடியது என்டிபி. ஆனா மற்ற நாடுகளோட நம்மள பில்டப்பா காமிக்கிறது எதுனா ஜிடிபி. சிம்பிளா சொல்லணும்னா இதான், இது பில்டப். என்டிபிஸ் ஒழிச்சுங்க. சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஐ ஃபெல்ட் டு டெல் திஸ் ஒன். இப்போ இது புரிஞ்சுதா இல்லையா? அதாவது எக்கனாமிக்ஸே புரியாத ஸ்டூடெண்ட் இப்போ இது புரிஞ்சுதா? இது மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுக்கு அடுத்து போறதெல்லாம் ஈஸி தான். நமக்கு இவ்வளவு டிஃபிகல்ட்டியே இருக்காது. இந்தியன் எக்கனாமி தான் நம்ம மெயினா படிப்போம். அதுக்கு அடுத்து தமிழ்நாடு எக்கனாமி. ஆனா பேசிக் கொஞ்சம் தெரியணும் நமக்கு, அதுக்காக இது சொல்லி கொடுக்கும். சிம்பிள். ஏன்னா ஐ நோ மெனி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அது உங்களுக்கு கண்டிப்பா எக்கனாமிக்ஸ்க்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத டாபிக், அதனால கேட்கறேன். சரி, பெட்டர் இண்டிகேட்டர் ஆஃப் சஸ்டைனபிள் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி தான் ஜிடிபி. ஜிடிபியை விட இதுதான் பெட்டர் இண்டிகேட்டர். கரெக்டா நம்மளோட ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி இதான் காமிக்கும். இட் இஸ் யூஸ் ஃபார் அனாலிசிங் த டொமஸ்டிக் எக்கனாமிக் எஃபிஷியன்சி. நம்மளோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, அதாவது ஒரு பொருளுக்கு தேய்மானம் வேல்யூ அதிகமா இருக்குன்னா அப்ப அந்த பொருளோட குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை பலப்படுத்துறதா இல்ல எப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? இப்போ டெப்ரிசியேஷன் இன் another country, sorry, in another context. The term depreciation is also used in foreign exchange. When the value of domestic currency falls against the foreign currency, it is called currency depreciation. இன்னொரு நாட்டோட கரன்சி விட ஒரு நாட்டோட கரன்சி மதிப்பீடு கம்மி ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் கரன்சி டெப்ரிசியேஷன். இப்போ யூஎஸோட டாலர் $60 ஈக்குவல் டு 5 rupees, ஏதோ 1 ரூபியோ ஏதோ ஒண்ணு வச்சுப்போம், சரியா? இப்போ $80 ஈக்குவல் டு 1 rupee அப்படின்னா
இப்ப நம்ம கரன்சியோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கா கம்மியாயிருக்கா? சொல்லுங்க. இது நிறைய பேருக்கு புரியாத ஒரு கான்செப்ட் இப்போ வரைக்குமே. அப்போ அதிக டாலர்ஸ், $1 $80 அப்படின்னா நம்மளது கம்மியா இருக்குன்னா, ஓகே. இதே $40 ஈக்குவல் டு $1 அப்படின்னா என் கரன்சி பலமா இருக்கு, பத்தல்ல உனக்கு சரிசமமா. அதாவது இப்போ $1 ஈக்குவல் டு $1 அப்படின்னு நம்ம என்னைக்கு வரோமோ we are the dons அப்படின்னு அர்த்தம். அப்போ உனக்கு சரிசமமா நான் வந்துட்டேன்னு அர்த்தம். ஆனா என்னை தாண்டி அவன் $100 போய் நிக்கிறானா அவனை விட நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த கான்செப்ட சொல்லி கொடுத்தேன். ஜிடிபி, என்டிபி, தென் டெப்ரிசியேஷன். ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அடிப்படையா வச்சு கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் அசர்ஷன் ரீசன்ல கொடுத்தாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். இப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவீங்களா இல்லையா? ஒரு நாட்டினுடைய கரன்சி மதிப்பு நம்ம நாட்டோட கரன்சியை விட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கரன்சி டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு அர்த்தம், தேய்மானம் ஆகுதுன்னு அர்த்தம். சோ என்டிபிக்கும் ஜிடிபிக்கும் வித்தியாசம் கொடுத்திருக்கேன் நாங்க. இது டோட்டல் ப்ரொடக்ஷன் வேல்யூ தான், இது டெப்ரிசியேஷனை டிடெக்ட் பண்ணி. இது இட் ஷோஸ் த சைஸ் ஆஃப் த எக்கனாமி. ஆனா ரியல் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரென்த் எதுன்றது இதுதான் காமிக்கும். இது ஜிடிபி மட்டும் எடுத்துப்போம், இது டெப்ரிசியேஷனையும் சேர்த்து எடுத்துப்போம். NDP equal to GDP minus depreciation. Since depreciation can never be zero, எப்பவுமே GDP விட NDP கம்மியா தான் இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்ப ஜிடிபி டெப்ரிசியேஷன்ன்றது 100 நம்ம வைப்போம்ல, அப்போ 1000 minus 100 is 900. இப்ப ஜிடிபி வந்து $1000 அப்படின்னா அப்ப என்டிபி என்னவா இருக்கும்? 9000 இருக்கும், சாரி 900 இருக்கும். அதுதான் இங்க சொல்லணும். NDP is always lower than the GDP. ஏன் டெப்ரிசியேஷனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம்னா எல்லா பிசிக்கல் அசெட்டுக்குமே போடாமல அப்படிலாம் உட்கார கூடாது. பாகியலட்சுமி மியூட் பண்ண வந்துட்டீங்க. ஓகே, எல்லா அசெட்டுக்குமே ஒரு தேய்மானம் அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுதான் ஆகணும். அப்போ எல்லா இனோவேஷன்ஸுக்குமே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம்ல. இப்ப இந்த பெண் நல்லா இருக்கும், ஆனா இந்த நிப்பு தேயும், பெண் நிப்பு நான் மாத்திதானே ஆகணும். அததான் நம்ம அங்க சொல்றாங்க. டெப்ரிசியேஷன் எப்பவுமே நமக்கு தேவை. டொமஸ்டிக் எக்கனாமிக் அனாலிசிஸ்லயும் சரி, R&D ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர், அதாவது R&Dன்றது ரிசர்ச் பண்ணி வரக்கூடிய இண்டிகேட்டர், இதுலயுமே சரி ஜிடிபிக்கு என்டிபிக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா என்டிபிக்கு தான். NDP rises over the time related to GDP, it means depreciation is reducing due to better technology. இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? இது முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த வருஷம் என் ஜிடிபி 900, depreciation is 100, அப்ப என்னுடைய NDP is 800. இதே நாளைக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு, ஜிடிபி 900, ஆனா டெப்ரிசியேஷன் வந்து 50 தான் அப்படின்னா என்னுடைய NDP is 850. இப்போ இது எதை குறிக்குது நமக்கு? we are developing in டெக்னாலஜின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். why NDP is not used in international comparison? NDP யூஸ் பண்ணா ஒரு நாடு இன்னொரு நாடோட ரொம்ப லாகிங்கா காமிச்சு. ஓகே, இட்ஸ் ஓகேமா, இட்ஸ் ஓகே மகேஷ். ஓகே, இது ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்க. 3 context in which depreciation is used in economies அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணுவோம், இன்னொன்னு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல யூஸ் பண்ணுவோம், கரன்சியை வச்சு மதிப்பீடு போடும்போது, இன்னொன்னு பாலிசி டூல்ஸ். கவர்மெண்ட் கேன் ரைஸ் ஆர் லோவர் டெப்ரிசியேஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்.
இப்ப நான் அதிக தேய்மானத்தை காமிச்சேன்னா வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டான். அதனால கவர்மெண்ட் சம்டைம்ஸ் கம்மி பண்ணி காமிச்சு அட்ராக்ட் பண்றதுக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. அததான் இங்க சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கே நம்ம 2 கான்செப்டையும் பார்த்தோம்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட் கன்ஃபியூஷன். இப்ப நான் இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நீங்க ஜிடிபி அண்ட் என்டிபி அது தெளிவாயிட்டீங்கன்னா நமக்கு ஜிஎன்பி போகும்போது இது ஈஸியா இருக்கு. இஸ் தட் கிளியர்? இப்ப இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? சோ இன்னைக்கு நியூ லேர்னர்ஸ், அதாவது நம்ம பெய்டு பேட்ச்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னா ஆஸ் ஐ செட் பிஃபோர், இன்னைக்கு கிளாஸ் அதாவது இந்த ஃப்ரைடே வரைக்கும் நடக்கக்கூடிய கிளாஸ் ஓபன் டு ஆல். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஆஃபீஸ் நம்பர் தட் இஸ் 9500020200 or 9884372100. இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா தமிழ்ல வேணும்னு மெசேஜ் பண்ணுங்க, இங்கிலீஷா இருந்தா இங்கிலீஷ்ல வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃப்ரீ டு ஆல் எல்லாருக்குமே இன்னைக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு மார்க் பண்ண பிடிஎஃப்பும் வரும், அன்மார்க்டு பிடிஎஃப்பும் வரும். சரியா? சோ நம்ம என்னென்ன மார்க் பண்ணிருக்கோம், என்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம், எல்லாமே நான் மார்க் பண்ணதெல்லாம் சேர்த்தே உங்களுக்கு வரும். ஓகே, சோ தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் 9 o'clock the next class is there and I think உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்றது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. போஸ்டர் வரும். சோ நாளைக்கு மார்னிங் 9 o'clock செஷனும் ஓபன் டு ஆல் தான். மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. பை பை.